ஊற்று தண்ணீரே எந்தெந்தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என்னே கர்த்தாவே ஆசீர்வதியும் என்னே கர்த்தாவே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தெந்தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா கண்மலையை கிளர்ந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே கண்மலையை கிளர்ந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேயும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் வாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தண்ணீர் வாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எந்தெந்தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா படைத்த எல்லாம் தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய இயேசுவை நம்புகிறேன் இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூயாவியாரை நம்புகிறேன் தூய கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன் புனித சமூகவை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமென். பொன்னிலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் பொன்னிலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமை மேலங்களை விடுத்தருளும். அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் ரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் ரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் ரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விடுதலாக பாதையில் நடத்தியருளும் முதலாவது மகிழ்ச்சி தேவ ரகசியம். கவிலிய தூதர் மரியாளுக்கு மங்களவாட்ட சொன்னதை தியானித்து சாட்சி என்னும் பரத்தை கேட்டு செவிப்போமாக. நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து விடுதலை தருளும் ஆமென். அருள்நிலை பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் உலக பாதையில் நடத்தியருளும். மதிரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு அப்பான உதவி புரியும். இரண்டாவது மகிழ்ச்சி தேவரகசியம். கன்னிமரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானித்து பிறரன்பு என்னும் வரத்தை கேட்டு செய்ப்போமாக. உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மூன்றாவது மகிழ்ச்சி ரகசியம். இயேசு பிறந்ததை தியானித்து எளிமையெனும் பரத்தை கேட்டு செய்வோமாக. இருக்கிறங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழா மண்ணில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் மண்டலவ பாதையில் நடத்தியருளும். மதிரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 4வது மகிழ்ச்சி தேவ ரகசியம். இயேசுவை கோயிலில் ஒப்புக் கொடுக்கப்பட்டதை தியானித்து இறை திருவுளத்துக்கு பணிந்து நடக்கும் பலத்தை கேட்டு செவிப்போமாக. உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் மண்டல பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 5வது மகிழ்ச்சி தேவை ரகசியம். இயேசு காணாமற் போய் கோவிலில் கண்டுபிடிக்கப்பட்டதை தியானித்து கீழ்ப்படிதல் என்னும் பலத்தை கேட்டு செய்ப்போமாக. விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. உங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் உலக பாதையில் வழிநடத்தியருளும். மதிரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அத்தியந்தமுள்ள பரலோகராஜ்யசையான கிறிஸ்துவ மாதாவே, உம்முடைய திருப்பாதத்தை நாங்கள் நமஸ்கரித்து இந்த சிவமான தியானத்தை மக்கே பாதுகாணிக்காக வைத்துக் கொள்கிறோம். தாயே, இதை நீர் கையேற்று மரணத்திலே கையளித்து இதை நாங்கள் தியானிக்கிறது ரகசியங்களில் கடனை அடையவும் சூரியனடியில் நடந்து உலகத்திலே சகல விக்னங்களின் நிவாரணமாகவும் பரலோகத்திலே உம்முடைய குமாரனுடைய மதுசரியாருடைய பணிகளும் தாயாரே ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூயாவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித வண்டிக்களும் கன்னியர்கள் உத்தம கன்னிகையே, எங்களுக்காக வண்டிக்களும் கிறிஸ்துவினுடைய மாதாவே, எங்களுக்காக வண்டிக்களும் வரப்பிரசாதத்தின் மாதாவே, எங்களுக்காக வண்டிக்களும் மகாபரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வண்டிக்களும் அத்தியந்த விரத்தியாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வண்டிக்களும் பழுதற்ற கன்னியாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வண்டிக்களும் கன்னி தூய்மை கெடாத மாதாவே, எங்களுக்காக வண்டிக்களும் மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வண்டிக்களும் ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, எங்களுக்காக வண்டிக்களும் நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வண்டிக்களும் கிறிஸ்டியருடைய மாதாவே, தான கன்னிகையே, எங்களுக்காக வண்டிக்களும் மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வண்டிக்களும் விராசமாய் சுதிக்கப்பட யோக்கியமாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வண்டிக்களும் சக்தியுடையவளாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வண்டிக்களும் தயையுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வண்டிக்களும் விசுவாசியாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வண்டிக்களும் தர்மத்தினுடைய கண்ணாடியே, எங்களுக்காக வண்டிக்களும் ஞானத்துக்கு இருப்பிடமே, எங்களுக்காக வண்டிக்களும் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வண்டிக்களும் ஞான பாத்திரமே, எங்களுக்காக வண்டிக்களும் அத்தியந்த பக்தியுடைத்தான பாத்திரமே, எங்களுக்காக வண்டிக்களும் மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே, எங்களுக்காக வண்டிக்களும் தாவீது ராஜாவினுடைய உப்பரியே, எங்களுக்காக வண்டிக்களும் சந்தமயமாயிருக்கிற ஆலயமே, எங்களுக்காக வண்டிக்களும் வாக்குத்தத்தத்தின் பெட்டியே, எங்களுக்காக வண்டிக்களும் பரலோகத்தினுடைய நட்சத்திரமே, எங்களுக்காக வண்டிக்களும் வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வண்டிக்களும் பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வண்டிக்களும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே, எங்களுக்காக வண்டிக்களும் கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வண்டிக்களும் சம்மனசுகளுடைய ராக்கினியே, எங்களுக்காக வண்டிக்களும் இறைவாசனர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வண்டிக்களும் உயவர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வண்டிக்களும் கன்னியர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக பரலோகத்துக்கு ஆரோணமான ராக்கினியே, எங்களுக்காக வண்டிக்களும் கிறிஸ்தவ மாலையின் ராக்கினியே, எங்களுக்காக வண்டிக்களும் சமாதானத்தின் ராக்கினியே, எங்களுக்காக வண்டிக்களும் அருட்பணியாளர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வண்டிக்களும் குடும்பங்களின் ராக்கினியே, எங்களுக்காக வண்டிக்களும் உலகின் பாவங்களை போக்குற சர்வேசுடைய சமரை பிரிவியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்குற புனித மாதாவே, தோமுடன் சரணமா ஓடி வந்தோம் உங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு பாராமுமாயிராதே, ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமும் உடையவளுமாயிருக்கிற நித்திய கன்னியே, சகல ஆபத்துக்கள் நின்று மக்களை தற்காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி இறைவனின் புகழை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, முழுமனே தொண்டனா வளர்ந்திருக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னியான புனித மரியாளுடைய வேண்டுதலினாலே சகல சத்துருக்களின் தற்பினை என்று பிரிசராட்டாய் செய்து ரட்சியம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் உங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்முகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென்.
இம்மானீல தேலம எத்தனை பேர் தானிருந்தும் சும்மால்லாமல் துணையுனை போல் காணே பம்மா இருளின் பனிப்பகையை தான் உடுத்த அம்மாளன் அம்மாளன் அன்னை மரி மாதா பார்த்தார் கொல்ல கண்ம பாவம் தீருமே
ಪರಿಪೂರಣಿ ಆನಂದ ಕಾರಣಿ ತರುಮಗರು ಮೂಲದೋಣಿ ತಂಗ ಸಿಂಗಾರಣಿ ತುಂಗಲಂಗಾರಣಿ ತಾನಾದಿಯಾನ தேவன் கிருபை நிறையாரணி அமிர்த பரிபூரணி கிட்டாத சோபனத்தின் கேணி நவ தூணி யுயரணி தவிது ராசகுலம் கீழ பிரமாணி தோணி அறிவு நிறைவாணி கதிர் பூணி சந்திரதாணி அறியவுடு மகுடவேணி அந்த பிரி அந்த மேலாகின்ற கண்காணி ஆனாயி நேசவாணி உறுதி நிறை சஞ்சூசை உற்ற கற்பொற்பாணி ஓதரிய வேதவேணி உன்னுதவி தந்து எவ்வேளை வரு சந்தாப நீக்கி அருள் செய்தாளம்மா திருவுண்டு மருவுண்டு வரு சந்திரபுரை நின்று தெளிவுண்டு களி கொண்டவோ திகழ் கொண்ட சுரர் தங்கள் சிரமொன்று வட நின்று செறிவுண்டு கொடி கொண்டவோ தருவுண்டு வருமண்ட முகடொன்று பட நின்று தலமங்கு மலர்கின்றவோ தாதாடு ரோசவாச பூவெனந்திரு சஞ்சேவியான போற்போ அருகுண்டு கணமிஞ்சி அழல் மண்டி விளவுஞ்சை தசை கொண்டு இசைகின்றவோ ஆனாயின் உதரத்தில் ஞானோதயங்கொண்ட அற்புதமான பொற்போ கருகுண்டு வருமெந்தை வரமைந்தனை காய்த்த கமலமலரான பூவே கவலை பல பிணிகள் பல களிய நற்கருணை புரி கவின்றோசமரிய பூவே கூடி தொழுவோம் புகழ் பலியாய் இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய் இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம் இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம் இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த
பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்டு இறைகுலம் வளர்ப்போம். இறைகுலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். கடவுளே, எங்களுக்கு துணையாக வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நீரே எங்களுக்கு துணை, எங்களை விடுவிக்கின்றவர் நீரொருவரே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியான மாலை பொழுதிலே மனங்களில் வேண்டுதல் நன்றிகளோடு திருப்பலியில் பங்கு கொள்ள வந்திருக்கும் திருக்கூட்டமாகிய உங்களை ஆறாம் வலயத்தவர்களாகிய நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இறைவார்த்தை எமக்கு வாழ்வு தரும் என்ற மையப்பொருளில் சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். இறைவார்த்தை நெறியே உண்மை வழி, இதயத்தை தேற்றும் இன்பமொழி. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். பலவித விருப்பங்கள் தேவைகளோடு வந்திருக்கும் நாம் அவை இறைவன் முன்னிலையில் கேட்கப்படுவதற்கு நாம் இறைவார்த்தையில் நிலைத்திருப்போம், வாழ்வு பெறுவோம். கனிதரும் நல்ல திராட்சை கொடிகளாக மாறி இறைவார்த்தையினூடாக இறைவனில் நிலைத்திருப்போம். பரவிவரும் நோய்த்தொற்று காலத்தில், வாழ்வு என்பது கேள்விக்குறியாக மாறியுள்ள காலத்தில் கனிதந்து எம் வாழ்வு செழிப்பாகிட கொடியோடு இணைந்துள்ள கிளை போல நாமும் இறைவனின் இறைவார்த்தையில் இணைந்து வாழ்வோம். இல்லையேல் நாம் கொடியைப் போல தகத்தெறியப்பட்டு உலர்ந்து மடிந்து போவோம். எனவே நிலைவாழ்வு தருகின்ற வார்த்தைகளில் இணைந்திருக்கும் நிலைத்திருக்கும் வரம் வேண்டி இறைவனின் வார்த்தையை எடுத்துரைக்கும் இனிய பலியில் இணைந்திருப்போம். இறையேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, முன்னுரையிலே வாசிக்க கேட்டது போல எங்களுடைய பாதுகாவலையும் தாயுமாக விளங்குகின்ற தூய கதிரை செல்வியினுடைய விழாவை கொண்டாட எங்களை ஆயத்தம் செய்யக்கூடிய நவநாட்களின் 4வது நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். மனக்குலத்துக்காக தன்னை தாரை வார்த்து ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய நாங்கள் ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுவோம். நம்மை சூழ்ந்து அச்சங்களும் பயங்களும் நிலவக்கூடிய இந்த சூழலிலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கேட்பதற்கும் ஆன்ம ஊட்டத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு தந்திருக்கின்றார். விசேடமாக இந்த பலியிலே எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடி கொள்ளுவோம். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்காகவும் இந்த பலியிலே மன்றாடி கொள்ளுவோம். வாழ்வு தருகின்ற வார்த்தையின் வழியிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ள ஆண்டவரே, வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லி ஆண்டவரிடம் சரணடைந்த தலைமைச் சீடர் பேதுருவைப் போல எங்களுடைய சீடத்துவ பயணத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையின் வழியிலே எங்களுடைய வாழ்வை கட்டமைக்கின்ற சீடர்களாக நாங்கள் மாற இந்த பலியிலே அருள் கேட்டுக்கொள்ளுவோம். அன்னை காட்டுகின்ற அந்த வழியிலே இறை சித்தத்தை நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக நாங்கள் திகழ இந்த பலியிலே மன்றாடி கொள்ளுவோம். நோயினுடைய தாக்கங்கள், அதனுடைய பாதிப்புகள் நிலவக்கூடிய இந்த சூழலிலே நோயினுடைய தொற்றுக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் மன்றாடி கொள்ளுவோம். விசேடமாக தனிமைப்படுத்தப்பட்டு
இயல்பு வாழ்வை இழந்த நிலையிலே துன்பப்படக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் நினைந்து ஆண்டவருடைய அடைக்கலம் ஆறுதல் அவர்களை தொட வேண்டும் என்று சொல்லி பலியிலே மன்றாடிக்கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கின்ற இந்த கல்வாரி பலி இறைவனுக்கு உகந்ததாக இருக்க, அதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை, பலவீனங்களை, குற்றங்குறைகளை எண்ணி மனம் வருந்தி ஆண்டவருடைய இரக்கத்தை, அவருடைய மன்னிப்பை வேண்டுவாம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் வரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து சொல்லுவாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருந்து எங்களுக்காக பருந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உம்முடைய கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகின்றவர் நீரென பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருச்சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 12 தொடக்கம் 16 முடிய. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சியையும் அவ்வாறே ஊடுருவுகின்றது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கங்காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நீதியான உம் நெறிமுறைகளை நான் கடைபிடிப்பதாக ஆணையிட்டு உறுதிமொழி தந்துள்ளேன். ஆண்டவரே, மிக மிக துன்புறுத்தப்படுகின்றேன். உம் வாக்குறுதியின்படி என்னை உயிரோடு வைத்தருளும். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நான் மனமுவந்து வாயார உம்மை புகழ்வதை ஆண்டவரே தயை கூர்ந்து ஏற்றுக்கொள்ளும். உம் நெறிகளை எனக்கு கற்பியும். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நான் என் உயிரை கையில் வைத்துள்ளேன், ஆயினும் திருச்சட்டத்தை நான் மறவேன். தீயோர் எனக்கு கண்ணி வைத்தனர், ஆனாலும் நியமங்களில் நின்று நான் பிறழவில்லை. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. உம் விதிமுறைகளை செயல்படுத்துவதில் என் உள்ளம் என்றென்றும் இறுதி வரை நாட்டங்கொண்டிருக்கும். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே,
அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 9 வரை. உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையை அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கின்றீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவர். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடனாய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கும் ஒளி அதுவே. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் நாங்கள் சிந்தித்து வருகின்ற ஒவ்வொரு சிந்தனையும் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இன்றி நம் வாழ்க்கை இல்லை என்பது நமக்கு புலப்படும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் கடவுளுக்கு முதலிடம் கொடுங்கள். எதிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். அது ஒரு நாளாக இருக்கட்டும், அந்த நாளின் தொடக்கமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களாக இருக்கட்டும், செயற்பாடுகளாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். அந்த ஆண்டவரை பற்றி வாழ்கின்ற போது, அந்த கடவுள் காட்டிய வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற போது, நமது வாழ்க்கை ஆசை நிறைந்த வாழ்க்கையாக, ஆண்டவர் விரும்புகின்ற நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. கடவுள் எங்களுக்கு காட்டுகின்ற வாழ்க்கை முறை, ஆண்டவரின் அன்பை நாங்கள் பற்றி புரிந்து வாழ்கின்ற வாழ்க்கை, ஆண்டவர் இவர்தாம் என்று தெரிந்து வாழ்கின்ற வாழ்க்கை உண்மையிலே அழகான ஒரு வாழ்க்கை. புனித ஜெரோம் கூறுவார், இறை வார்த்தையை வாசிக்காதவர்கள் கிறிஸ்துவை தெரியாதவர்கள். இறைவன் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா? விவிலியத்தை வாசியுங்கள் என்று கூறுவார். விவிலியத்தை வாசிக்காத ஒருவருக்கு ஆண்டவர் யார் என்று தெரியாது என்பது அதன் பொருளாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஆண்டவரின் வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு மையமாக இருக்கின்றது அல்லவா? இன்றைய முதல் வாசகத்தை பாருங்கள். அழகான ஒரு வார்த்தையை தரக்கூடிய இறை வார்த்தைகளாக அவை இருக்கின்றன. ஆண்டவரின் வார்த்தை உயிர் உள்ளது. கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது. உயிர் உள்ளது என்று சொல்கின்ற போது வாழ்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த வார்த்தையால் தான் நாங்கள் படைக்கப்பட்டோம். நம்மை படைத்த வார்த்தை உயிருள்ள ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. ஆண்டவரின் வார்த்தை உயிருள்ளது என்று சொல்கின்ற போது, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமது வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். உயிருள்ள ஒருவர் நம்மோடு வாழுகின்றார். ஒவ்வொரு வீட்டிலும் விவிலியம் இருக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலும் இந்த உயிருள்ள வார்த்தை இருக்கின்றது. அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரின் குடும்ப வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டிற்கு ஒரு முக்கியமான ஒருவர் வந்திருக்கின்றார். நீங்கள் மதிக்கின்ற ஒருவர் வந்திருக்கின்றார். உங்கள் பேச்சு மாறும் அல்லவா? உங்கள் நடத்தை மாறும் அல்லவா?
ஆண்டவரின் வார்த்தை உங்கள் வீட்டில் இருக்கின்ற போது, உயிருள்ள வார்த்தை உங்கள் வீட்டில் இருக்கின்ற போது, ஒவ்வொரு கிறிஸ்தவரின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நற்கருணையில் இருக்கக்கூடிய அதே பிரசன்னம் தானே இந்த இறை வார்த்தையிலும் இருக்கின்றது. இந்த இறை வார்த்தையை நாங்கள் பார்க்கக்கூட அந்த உயிருள்ள வார்த்தை தானே எங்களையும் வாழ வைக்கின்றது. அன்பானவர்களே, ஆண்டவரின் வார்த்தை உயிர் உள்ளது என்று நம்புகின்றவர்களின் வாழ்க்கை, அந்த வார்த்தை இருக்கின்ற இடத்திலே கடவுள் இந்த இடத்தில் இருக்கின்றார். என் வாழ்க்கை நேரிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை எங்களுக்குள் வர வேண்டும். அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தையாக இருப்பது போல அந்த வார்த்தையால் தான் எங்கள் வாழ்க்கையும் இருக்கின்றது என்பதை தான் இன்றைய நற்செய்தியூடாக நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நற்செய்தியும் ஒரு அழகான ஒரு நற்செய்தி பகுதியாக இருக்கின்றது. கடவுளின் வார்த்தை, ஆண்டவரின் வார்த்தையில் நாங்கள் வாழுகின்ற போது எங்களது வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு கூறக்கூடிய அந்த திராட்சை செடியின் உவமானத்தில் அழகாக நாங்கள் பார்க்கலாம். இந்த நற்செய்தியிலே இயேசு உண்மையான திராட்சை கொடி, நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த திராட்சை கொடியின் கிளைகள் என்று சொல்கின்றார். கடவுளே மையப்படுத்தப்பட்ட கிளைகள், ஆண்டவரில் மையப்படுத்தப்பட்ட கிளைகள். கடவுளிலே மையப்படுத்தப்பட்ட கிளைகள் என்று சொல்கின்ற போது ஆண்டவரை நாங்கள் மையப்படுத்த எங்களுக்கு இறைவனின் வார்த்தை தேவை. நம் ஆண்டவரில் எப்படி மையப்படுத்துகின்றோம்? ஆண்டவரின் வார்த்தையூடாக மையப்படுத்துகின்றோம். கடவுள் விரும்புவது என்ன, கடவுள் காட்டுகின்ற வாழ்க்கை முறை என்ன, கடவுள் சொல்வது என்ன, எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அனைத்தையும் காட்டுகின்ற அந்த இறை வார்த்தையில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மையப்படுத்துகின்ற போது எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்திலே இந்த இயேசுவை உண்மையான திராட்சை கொடி என்று, நம்மை கிளைகள் என்று கூறுகின்ற போது ஆண்டவர் ஒவ்வொரு கிளைகளிடம் எதிர்பார்ப்பது கனி. நீங்கள் என் கிளைகள், நீங்கள் கனி தர வேண்டும் என்பதையே என் விருப்பம் என்று சொல்வார். அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்துக் கொண்டு போக 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 நீங்கள் கனி தர வேண்டும், மிகுந்த கனி தர வேண்டும், நன்றாக கனி தர வேண்டும், கனி தந்தால்தான் என்னோடு இருப்பீர்கள், என்னோடு இருந்தால்தான் கனி தருவீர்கள் என்று சொல்லி அந்த கனியை மையப்படுத்தியே கூறுவார். அன்பானவர்களே, நாங்கள் விவிலியத்திலே பார்க்கின்றோம், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 5வது அதிகாரத்தில் கனி என்றால் என்ன என்று சொல்லி பலர் பாடமாக்கி இருப்பீர்கள். நினைவில் எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 5வது அதிகாரத்தில் 22வது வசனம், தூய ஆவியின் கனி என்றால் என்ன என்று நாம் வாசிக்கின்றோம். அந்த பகுதி இப்படி இருக்கின்றது: ஆனால் தூய ஆவியின் கனியோ, கனிகள் அல்ல, கனி ஒன்று. தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பனவாகும். அன்பானவரே, இந்த 9 விடயங்களையும் கனி என்று சொல்கின்றார் புனித பவுல். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எமது கனி, ஆண்டவரை பற்றி நான் வாழும் போது எனது வாழ்க்கையில் இந்த 9 பண்புகளும் இருக்கும் என்று சொல்கின்றார். ஆழமாக விளங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பு செய்ய பிடிக்கும், நான் ஆண்டவரை நம்பி வாழ்வதால் நான் அன்பானவனாக இருக்கின்றேன், அன்பானவளாக இருக்கின்றேன். ஆனால் எனக்கு பொறுமை இல்லை என்று நீங்கள் கூற முடியாது. அன்பு இருக்கின்றது, பொறுமை இல்லை என்று சொன்னால் நீங்கள் கனி கொடுக்கவில்லை. எனக்கு அன்பு காட்ட விருப்பம், இரக்கம் காட்ட விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் கனி கொடுக்கவில்லை என்று பொருள். எனக்கு அன்பு இருக்கின்றது, ஆனால் ஆண்டவர் மீது முழுமையான விசுவாசம் வைக்க முடியவில்லை என்று கூறுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கனி கொடுக்கவில்லை என்பது பொருள். இந்த 9ம் சேர்ந்ததுதான் கனி. 9வது கவனியுங்கள். 9வது எதுவாக இருக்கின்றது என்று சொன்னால் தன்னடக்கம். இந்த தன்னடக்கம் எதற்காக என்று சொன்னால், பாவத்தில் நான் விழாது இருக்க, என்னை காத்துக்கொள்ள எனக்கு இருக்கக்கூடிய பண்பாக இருக்கின்றது தன்னடக்கம். இந்த வழியில் சென்றால் நான் அழிந்து விடுவேன்,
இவர்களோடு சேர்ந்தால் என் வாழ்க்கை அழிந்துவிடும். இந்த நேரங்களில் இந்த காலங்களில் நான் வாழ்கின்ற விடயத்தை எடுத்து பார்க்கின்ற போது அவைதான் பாவத்திற்கு கொண்டு செல்கின்றது. என்னை நான் பாவ வாழ்க்கையில் விழாது காத்துக்கொள்கின்ற ஒரு பண்பு. அன்பானவர்களே, எனக்கு விசுவாசம் இருக்கின்றது, தன்னடக்கம் இல்லை என்று கூறுகின்றேன் என்று சொன்னால் கனி இல்லை. நீங்கள் கனி கொடுக்கும் கொடியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்ற போது, அன்பானவர்களே, இந்த கலாத்தருக்கு எழுதிய திருமுகத்தின் 5வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் கூடிய ஒவ்வொரு பண்பும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஒன்று உண்டு ஒன்று இல்லை என்று கூறுகின்ற வாழ்க்கை அல்ல ஆண்டவர் எதிர்பார்ப்பது, கனி தருகின்ற வாழ்க்கை. ஆண்டவர் கூறுகின்றார் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் என்னோடு இருக்கின்ற போது கனி தருவீர்கள் என்று சொல்லி. அழகான செய்தியாக அது இருக்கின்றது. ஆண்டவரோடு இருக்கின்றவர்களுக்கு அத்தனை பண்பும் இருக்கும் என்று சொல்கின்ற போது, நாம் இறைவார்த்தையை வாசிக்கின்ற போது, அதை தியானிக்கின்ற போது, அன்பானவர்களே, அத்தனை பண்பும் எங்களுக்குள் இருக்கின்ற போது எவ்வளவு அழகான வாழ்க்கையாக அது இருக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்க்கை கனி கொடுக்கும் வாழ்க்கை. கொடுக்கப்படாதவர் நீக்கப்பட்டு விடுவார் என்று அது கூறப்படுகின்றது. கனி கொடுக்காத கிளைகள் எல்லாம் வெட்டி எறியப்படும் அல்லது அவைகள் எடுத்து வேறு இடத்தில் போடப்படும் என்று சொல்லி, இதில் ஆழமான உண்மை இருக்கின்றது. எம் வாழ்க்கை ஆண்டவர் மீது பற்று கொண்டுள்ள வாழ்க்கையாக இல்லாத போது, கனி கொடுக்காத வாழ்க்கையாக இல்லாத போது, நாம் நேற்றைய தினம் சிந்தித்தோம், எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது, அது நிலை வாழ்வு என்று சொல்லி. அந்த நிலை வாழ்வு எங்களுக்கு கிடைக்காது என்பதுதான் பொருள். உங்கள் வாழ்க்கையில் கனி கொடுக்கின்ற வாழ்க்கையாக அது இல்லாவிட்டால் நிலை வாழ்வு கிடைக்காது என்று சொல்லி, ஆதி திருச்சபையிலே இந்த வார்த்தையை அவர்கள் மிக மிக நுணுக்கமாக எடுத்தார்கள். கனி கொடுக்காத ஒருவரின் வாழ்க்கை வாழ்கின்ற ஒருவரை நாம் எம் திருச்சபையில் வைத்திருக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்தார்கள். திருத்தூதருக்கு எழுதப்பட்ட அந்த பகுதியிலே நாங்கள் 5வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால், அனனியா சப்ராவின் வாழ்க்கை எடுத்து பார்க்கின்ற போது அவர்களின் வாழ்க்கை கனி கொடுக்கின்ற வாழ்க்கையாக இல்லை, அவர்களின் வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கையாக இல்லை. திருத்தூதர் எடுத்த முடிவு, இவர்கள் திருச்சபையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி. அன்பார்களே, கனி கொடுக்காதவரின் வாழ்க்கை திருச்சபைக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லை, திருச்சபைக்குள் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆதி திருச்சபையை எடுத்து வாழ்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இன்று அப்படி நாங்கள் வாழ்ந்தால் எங்கள் நிலையை யோசித்து பாருங்கள். எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற போது கனி கொடுக்கின்ற வாழ்க்கையாகவா இருக்கின்றது? அத்தனை பேரின் வாழ்க்கையும் எடுத்து பாருங்கள் அன்பானவர்களே. ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார் அல்லவா? நீ கனி கொடுக்காத வாழ்க்கை வாழாதவனாக இருக்கின்ற போதும், என் அன்பான மகனே மகளே, உனக்கு மீண்டும் மீண்டும் அழைப்பை கொடுக்கின்றேன், என்னை பற்றி கொண்டு வாழ், என்னிடம் திரும்பி வா என்று சொல்லி. அன்பானவர்களே, ஆண்டவரை பற்றி கொண்டு எங்கள் வாழ்க்கை கனி கொடுக்க வேண்டும் என்பதை தான் இன்று இறைவார்த்தையினூடாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கின்றது. அதே போல துன்பத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற போது பார்க்கின்றோம், நேர்மையாளருக்கும் துன்பம் வருகின்றது என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். கனி தருகின்ற கொடிகள் ஒவ்வொன்றும் இன்னும் மிகுந்த கனி தருமாறு அவற்றை கழித்து விடுவேன் என்று சொல்லி, இன்னும் கனி தர வேண்டும் என்று சொல்லி அவற்றை கழித்து விடுவேன் என்று சொல்லி கடவுள் எங்களை அன்பு செய்கின்றார். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு மீதும் வைத்திருக்கின்ற அன்பு ஆழமானது, உண்மையானது. எங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லை என்று அறிந்தவராக இருக்கின்றார். ஒரு நேர்மையாளரின் வாழ்க்கையிலே ஆண்டவர் சில துன்பங்களை கொடுப்பார். சில நேரங்களில் அன்பான சகோதர சகோதரிகளே, சில விடயங்கள் எங்களது மோட்ச வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும், எங்களது நல்ல வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும். அவற்றை கடவுள் நீக்கி விடுவார். அதை நீக்குவது என் வாழ்க்கை பலன் தருகின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அன்பானவர்களே, இதை நாங்கள் இன்னொரு விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் மீது பற்று கொண்ட வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு தடையாக எத்தனையோ எண்ணக்கருக்கள் இருக்கின்றன,
எத்தனையோ வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன, சில பாவங்கள் இருக்கின்றன, சில மனிதர்களோடு சேர்கின்ற போது சில பாவங்களை செய்கின்ற நிலைகள் இருக்கின்றன. ஆண்டவர் சொல்கின்றார், இதுதான் உன்னை பாவத்தில் விழ வைக்கின்றது என்று சொன்னால், இதுதான் நீ கனி கொடுக்காமல் இருக்க வைக்கின்றது என்று சொன்னால், ஏன் அந்த கிளையை நீ வெட்டி எறியக்கூடாது? சில விடயங்களை நாங்கள் இழக்க வேண்டும். அன்பானவர்களே, எல்லாம் இருந்தால் நாங்கள் ஆண்டவரை மறந்து விடுகின்றோம். சில விடயங்களை நாங்கள் இழக்க வேண்டும். சில உறவுகள், சில மனிதர்கள் எங்கள் வாழ்க்கையிலே நம்மை மீண்டும் மீண்டும் பாவத்தில் விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மனிதர்கள் தேவையில்லை. சில சந்தர்ப்ப சூழ்நிலையை எடுத்து பாருங்கள், உங்களை மீண்டும் மீண்டும் பாவத்திலே விளைவித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சூழ்நிலைகளுக்குள் திரும்ப திரும்ப போகாதீர்கள். சில வாழ்க்கை முறைகளை என்னை தீயவனாகவே வைத்திருக்கின்றது. அன்பானவர்களே, அது தீயவனாக தான் வைத்திருக்கின்றது என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் ஏன் அந்த வாழ்க்கை முறைக்குள் நான் போக வேண்டும்? அந்த கிளைகளை வெட்டி எறிந்து விடுவோம். சில துன்பம் துயரத்தை தாங்கித்தானே பார்ப்போம், ஆண்டவரோடு இணைந்து இருப்பதற்காக, கனி தருவதற்காக. ஆண்டவரின் வார்த்தையிலே இணைந்திருக்கின்ற போது எது நல்லது எது கெட்டது என்று காட்டுகின்ற போது தீயவற்றை நான் அகற்றிவிட வேண்டும். அன்பானவர்களே, இறை வார்த்தை நான் மையம் கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை என்று சொல்வது அழகான வாழ்க்கை என்று சொல்கின்றேன் அல்லவா? அந்த அழகு எதில் இருக்கின்றது என்று சொன்னால், நீங்கள் செய்கின்ற தியாகத்திலும் தான். அன்பானவர்களே, இந்த ஒவ்வொரு விடயங்களையும் நீங்கள் பார்க்கின்ற போது அந்த பகுதியிலே சில பகுதி இருக்கின்றன, கனி தராத கிளைகள் வெட்டி எறியப்படும் என்று சொல்லி. இன்றைய வாழ்க்கை முறையை எடுத்து பாருங்கள். எல்லோருக்குமே சுதந்திரம் என்பது பிடிக்கும். ஒருவரின் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பது பலருக்கு பிடிக்காது. இவர் என்ன ஒரே அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறார், அப்படி செய் இப்படி செய்யாது என்று கூறிக்கொண்டிருக்கின்றார். கட்டுப்பாடு ஒரு வைத்திருக்கின்றார்கள். எனக்கு சிந்திக்க முடியாதா, நான் வாழ்வேன் என்கின்ற சிந்தனை எல்லாருக்கும் இருக்கின்றது. ஒரு கொடி பித்து எறியப்படுகின்ற போது அந்த கிளை என்ன நினைக்கும் என்று சொன்னால், இனி எந்த கட்டுப்பாடும் இல்லை, நான் சுதந்திரத்தோடு இருக்கின்றேன் என்று சொல்லி. அந்த கொடியோடு இல்லாத கிளையானது பிரித்து எடுக்கப்படுகின்ற போது அது உணர்கின்ற அந்த சுதந்திரத்தை பலர் உணர்கின்றோம். ஆனால் பித்து எறியப்படுகின்ற அந்த கொடியானது உலர்ந்து போகும் என்கின்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுளை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கை, ஆண்டவரை விட்டு பிரிந்து செல்கின்ற வாழ்க்கை, இறைவார்த்தைக்கே இடமில்லாத ஒரு வாழ்க்கை, கோயிலுக்கே வராத வாழ்க்கை முறை, கடவுளை மறந்த வாழ்க்கை முறை. சில நேரம் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், நாங்கள் சுதந்திரமான மக்கள், எங்களை கட்டுப்படுத்த எதுவுமே இல்லை என்று சொல்லி. ஆண்டவர் இந்த அச்சுறுத்தும் செய்தியை கொடுக்கின்றார், உன் சுதந்திரம் உன்னை உலர்ந்து போன ஒரு வாழ்க்கைக்குள் கொண்டு வரும் என்று சொல்லி. ஆண்டவரை மறந்த வாழ்க்கை, கடவுளோடு இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். இறுதியாக ஆண்டவர் ஒன்றை கூறுகின்றார், என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால், என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு நடந்தால், அன்பான பிள்ளைகளே, உங்கள் செபங்கள் கேட்கப்படும் என்று கூறுகின்றார். ஒரு நீதிமான், ஒரு நல்லவன் ஆண்டவரின் வாழ்க்கையை பிடித்து கொண்டு வாழ்கின்ற போது, கடவுளுக்கு பிரமாணிக்கமாக வாழ்கின்ற போது, நம்பி கேட்கின்ற செபங்கள் கேட்கப்படும். நம்பி கேட்கின்ற செபங்கள் கேட்கப்படும். நாங்கள் பாவம் செய்து பாவத்திலே உழந்து கொண்டு ஆண்டவரே எனக்கு கை கொடு என்று சொல்கின்ற போது கடவுள் சில நேரங்களில் கொஞ்ச காலம் விட்டு விடுவார். ஆனால் நாங்கள் நீதிமான்களாக இருக்கின்ற போது, நல்லவர்களாக இருக்கின்ற போது, நாங்கள் படுகின்ற வேதனையின் போது ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுகின்றோம் அல்லவா? அந்த கூக்குரலுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கின்றார், நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால், என் வார்த்தை நிலைத்திருந்தால், நீங்கள் விரும்பி கேட்பது எல்லாம் கடவுள் கொடுப்பார் என்று சொல்லி. நல்லவர்களாக வாழ்கின்ற போது, ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்கின்ற போது, கடவுளின் பிள்ளைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி இது. உங்கள் தந்தை நீங்கள் கேட்கின்ற எல்லா செபத்திற்கும் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றார், உங்களோடு இருக்கின்றார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கின்றார் அல்லவா? அன்பானவர்களே, இறை வார்த்தையின் பல பண்புகளை இந்த திராட்சை கொடி எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. இறை வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். ஆண்டவரின் வார்த்தையை வாசிக்கின்ற போது கனி தருகின்ற வாழ்க்கையாக அது இருக்கின்றது. கனி தருகின்ற வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. சில நேரங்களில் நாங்கள் பார்க்கின்றோம்,
பட்டம் விடுவார்கள். அந்த பட்டத்தை விடுகின்ற போது அந்த பட்டம் காற்றிலே அழகாக பறந்து கொண்டிருக்கும். சில நேரங்களில் எங்கள் கண்களுக்கு அந்த பட்டத்திற்கும் ஒரு கைக்கும் இடையே இருக்கக்கூடிய நூல் தெரியாது. ஒரு கை அது வைத்திருக்கக்கூடிய நூலானது அந்த பட்டத்தை அழகாக செலுத்தி கொண்டிருக்கும். எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இந்த பட்டத்தை போலதான். இறை வார்த்தை இந்த நூலை போன்ற ஒன்று. அந்த நூலை எங்களுக்கு கொடுத்து இதுதான் வழி, இதுதான் வாழ்க்கை என்று காட்டுகின்றவர் ஆண்டவர். அந்த நூலை அறுத்து கொண்டு சுதந்திர வாழ்க்கை வாழ்கின்றேன் என்று மடத்தனமான வாழ்க்கைக்குள் செல்ல வேண்டாம். இறை வார்த்தையை பற்றி கொண்டு ஆண்டவரின் வார்த்தை காட்டுகின்ற வழியிலே கடவுளின் கையோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த பட்டத்தை போல, கொடியோடு இணைந்திருக்கின்ற கிளைகளைப் போல, கனி தருகின்ற ஒவ்வொரு கிளைகளைப் போல நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். இந்த பங்கு மக்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள், இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்கள் எல்லாரையும் ஆண்டவர் பாதம் வைத்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம்பிக்கையோடு எங்களை கிளைகளாக படைத்தார். நம்பிக்கையோடு கிளைகளாக படைத்தார். எதிர்பார்ப்போடு படைத்தார். என் வார்த்தையிலே நிலைந்து இருந்து நீங்கள் கனி தர வேண்டும் என்று படைத்திருக்கின்றார். அன்பான சகோதர சகோதரிகளை, கனி தருவதே என் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு அந்த ஆண்டவரை பற்றி பிடித்தவர்களாக, இறை வார்த்தையை சிந்திக்கின்றவர்களாகவும் இறை வார்த்தையின்படி வாழ்கின்றவர்களாகவும் வரம் கேட்டு இந்த பலியை நாங்கள் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரை நம்பி எங்கள் வாழ்க்கையை கொடுத்து பலியோடு இணைவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து சுபிப்பாம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்ற இறை வார்த்தை கேட்ப நாம் உம்மில் கேட்பதற்கு உமது வார்த்தைகள் எம்மில் நிலைத்துள்ளது என்பதனை எமது அன்றாட வாழ்வின் சிந்தனை, சொல், செயல் என்பவற்றில் வெளிப்படுத்தி வாழ வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் கடலே இறைவா, கொரோனா என்ற வைரஸ் பல உயிர்களை காவு கொள்ளும் உச்சகட்டத்தில் பரிதவிக்க நாம் உப்படம் சரணடைகின்றோம். எம்மில் உள்ள பாவ வாழ்வின் வழிகளை தூக்கி எறிந்து நமது உண்மையான, நேர்மையான, நீதியான வாழ்வு எம்மை காப்பாற்றும் என துணிந்து இறை வார்த்தையை பற்றி வாழ பலம் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முதன்மை ஆசிரியரே இறைவா, கல்வி கூடங்கள் யாவும் பூட்டப்பட்டு கல்வி கற்கும் மாணவர்கள் கல்வி கற்காமலும் தமது வயதுக்கேற்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளாமலும் இருக்கும் நிலையில் மாணவர்கள் அனைவரையும் காத்து அவர்கள் ஆன்மீக வாழ்வில் உறுதிப்படவும் வாழ்வில் பிடிப்புடன் வாழவும் அவர்களுக்கு வலுவூட்டலுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை பின் செல்லுங்கள் என்னும் வார்த்தையின்படி உம்மை பின்தொடர்ந்த அனைத்து குருக்கள் துறவிகளையும் காத்தருளும். இன்றைய இக்கட்டான சூழலில் ஆன்மீக வழிகாட்டிகள் தமது மக்களை சரியான பாதையில் வழிநடாத்த தேவையான ஞானத்தை வழங்கி அனைத்து குருக்கள் துறவிகளையும் காத்திருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மௌனமாக மன்றாடிக் கொள்வோம். நோயிலும் தனிமையிலும் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருடைய உறவுகளுக்காகவும் இன்னும் பலியிலே பங்கெடுக்க முடியாது நாட்டின் பல்வேறு பாகங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலயத்தை சேர்ந்த ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். எங்களை ஆண்டு வழி நடத்தி வருகின்ற எல்லாம் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கின்றவர் நீர். நம்பிக்கையோடும் பாதம் சமர்ப்பித்திருக்கிற எங்களுடைய தேவைகளுக்கு நீர் கனிவாக செவி சாய்த்தரலும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று மொழிந்த எல்லாம் அன்பு தந்தையே, நம்பிக்கையோடு நாங்களும் பாதம் சமர்ப்பித்திருக்கிற எங்களுடைய தேவைகளுக்கு நீர் கனிவாக செவி சாய்த்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நல்லன்பை தேடும் புவி
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். உம்முடைய இரக்கத்தால் இரங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மரணிகழ்வாக மாறு செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியா என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மேட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுகின்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்முடைய மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை குழந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களார் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் வைத்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப் வாசடிகளார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவானில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமண் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் ஏற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கடவுளை இறைவனை அப்பா தந்தை என்று அழைக்கின்ற உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். பிள்ளைகளுக்குரிய உணர்வோடும் உரிமையோடும் ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நம்பிக்கையோடு கரங்களை விரித்து சொல்லுவாம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிழ்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு முழந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய திருச்சபையினுடைய விசுவாசத்தையே கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு அருளுகிற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவாம். உங்களுக்கு அமைதி உரித்தான். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
சம்மறையினுடைய விருந்த களைப்பு பெற்ற நாங்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழுவது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் எங்களை காத்து முடிவில்லாத வாழ்வழிப்பதாக.
வாழ்வை அளிக்கும் வல்ல தேவனே, வாழ்வு தரும் இறைவார்த்தையாலும் வானக விருந்தினாலும் எம்மை ஊட்டப்படுத்தி புதியதொரு இறையுறவில் வாழ எம்மை அழைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். வார்த்தையாகி வாழ்வாகி வானக விருந்தாகிய உமது நன்மைத்தனங்களை நினைத்து மகிழ்வுடன் நன்றி கூறுகின்றோம். எமது வாழ்வு பணத்தை, பட்டத்தை, பதவியை அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக இறைவார்த்தையை அடிப்படையாக கொண்டு வாழப்பட வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காக தந்த தருணங்களிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம்தானே உள்ளன. தொற்று நோய்களின் தாக்கம் உக்கிரமடைந்து மனித வாழ்வு கேள்விக்குறியாக இக்காலகட்டத்திலும் அனர்த்தங்களினால் உயிர்கள் காவு கொள்ளப்படும் இக்காலகட்டத்திலும் வாழ்வு என்ற கொடையை நாடும் நாம் உமது இறைவார்த்தையை எமது வாழ்வாக்க வரமருளும். ஆமேன். எருசலேமே, உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடைய செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திர உணவு எங்களையும் மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மேற்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே எங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து இறையருளை பெற்று தந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக எங்களுக்காக இருந்து கேட்ட அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அருட்தந்தை அலோய் அருணேஷ்குமார் அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பணி வாழ்க்கையிலே ஆண்டவர் தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்றும், ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை இந்த அருட்தந்தையோடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் நாங்களும் அருட்தந்தைக்காகவும் செபிப்போம். அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைய நாளிலே இறை வார்த்தை எமக்கு வாழ்வு தரும் என்கின்ற கருப்பொருளிலே 6ஆம் வலயத்தவர்கள் இந்த வழிபாட்டை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த வலயத்தவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இறை வார்த்தை எமக்கு வாழ்வு தந்து கொண்டிருக்கிறது. இந்த இறைவார்த்தையினுடைய துணையிலே நாங்கள் சிறப்பான விதத்தில் இந்த மறையுரையை கேட்டிருந்தோம். இறைவார்த்தை எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அன்பை தருகிறது, இரக்கத்தை தருகிறது. எங்களுடைய வார்த்தைகள் எதை கொடுக்கின்றன என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் சிறப்பாக சிந்திக்க வேண்டும். எங்களுடைய வார்த்தைகள் மகிழ்ச்சியை, அன்பை, இரக்கத்தை, பரிவை கொடுக்கின்றதாக இருந்தால் அது நல்ல வார்த்தைகளாக இருக்கும். எங்களுடைய வார்த்தைகள் வேதனையை, துன்பத்தை, கஷ்டத்தை, மன வருத்தத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் அந்த வார்த்தையாலே எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே அன்புமிக்க சகோதரங்களே, இறை வார்த்தை எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, வாழ்வை தருகிறது. எங்களுடைய வார்த்தைகளினாலேயும் நாங்கள் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். நாளைய நாளிலே அன்புமிக்க சகோதரங்களே, என் அன்பில் நிலைத்திருங்கள் என்கின்ற கருப்பொருளிலே நாங்கள் சிந்திக்கவிருக்கிறோம். 7ஆம் வலயத்தவர்கள் நாளைய நாள் வழிபாட்டை பொறுப்படுத்தி நடத்துவார்கள். எனவே 7ஆம் வலயத்தவர்கள் இங்கே வந்திருந்தால் தயவு செய்து நின்று அருட்தந்தை அவர்களை சந்தித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வலயத்தை சேர்ந்தவர்களும் அடுத்த நாளுக்குரிய வழிபாடுகளை பார்ப்பதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த வழிபாடுகள் நிறைவடைந்த பிற்பாடு அருட்தந்தை அவர்களை சந்திப்பது முக்கியமானது. இந்த வழிபாட்டை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த நாட்களிலே பொதுவாக நாங்கள்
வலயத்தவர்கள் மாத்திரம் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம். மற்றவர்களும் ஏனையோரும் ஒரு சிலர் நீங்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் இந்த வலயத்தவர்கள் மாத்திரம் இந்த திருப்பலிக்கு வருவது நல்லது. காரணம் உங்களுக்கு தெரியும் அன்புமிக்க சகோதரங்களே, மிகவும் பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே எங்களுடைய நாடு சென்று கொண்டிருக்கிறது. இந்த பயங்கரமான நோயினுடைய தாக்கம் ஏராளமான மனித உயிர்களை காவு கொண்டிருக்கிறது. எனவே தயவு செய்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பும் கடமையும். இது ஒரு அசட்டு இனமாக எடுத்துக்கொள்ளாமல் உண்மையான நிகழ்வாக நினைத்து புரிந்து கொண்டு வாழுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனாவசியமாக வெளியிடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம். வீடுகளில் இருப்பது நல்லது. தேவையற்ற விதமாக வெளியிடங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டாம். அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் நாங்கள் வெளியிலே சென்று வருவது நல்லது. அப்படி நீங்கள் வெளியிலே போயிட்டு உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற போதும் தயவு செய்து கைகளை கழுவி விட்டு கால்களை கழுவி விட்டு இந்த வீட்டுக்குள்ளே வருவது நல்லது. இது அன்புமிக்க சகோதரங்களை இப்போது எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. எனவே தயவு செய்து அதை பார்த்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுமாறு. அன்புமிக்க சகோதரங்களை, நேற்றைய நாளிலேயும் நான் கேட்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நவ நாட்கள், இன்றைக்கு 4வது நாள், நாங்கள் மகிழ்ச்சியாக இந்த 4வது நாளையும் நிறைவு செய்கின்றோம். இனி ஒரு சில நாட்கள் எங்களுக்கு இருக்கின்றன. அன்னை மரியாள் எங்களுக்காக தொடர்ந்தும் பரந்து பேசி கொண்டிருப்பவள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீடுகளிலே குடும்ப சபமாலை சொல்லுங்கள், திருச்சுபமாலை சொல்லுங்கள். குடும்பமாக சேர்ந்து இந்த நாட்களுக்காக மாத்திரமல்ல, எங்களுக்காக மாத்திரமல்ல, எங்களுடைய தேசத்துக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் நாங்கள் செபிக்க வேண்டிய ஒரு தேவையும் கடப்பாடும் இருக்கிறது. எனவே தயவு செய்து நாங்கள் திருச்சுபமாலை சொல்லுவோம். திருச்சுபமாலை சொல்லுகின்ற போது அன்புமிக்க சகோதரங்களே, அது முழுவதுமாக இறைவார்த்தையாக இருக்கிறது. 1, 2வது அன்னை மரியாள் எங்களோடு சேர்ந்து செபித்து கொண்டே இருப்பாள். எனவே நாங்கள் திருச்சுபமாலை செபிப்போம். அது ஒரு எங்களுக்கு விருப்பமான ஒரு செபம், அதோடு ஒரு பரிச்சயமான செபம். எனவே நாங்களும் திருச்சுபமாலை செபிக்கின்ற போது, குடும்பமாக சேர்ந்து செபிக்கின்ற போது அன்னை மரியாளினுடைய உன்னதமான பரிந்துரை எங்களோடு எப்போதுமே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். ஒருவர் நாங்கள் மற்றவர்களுக்காக செபிப்போம். அந்த நல்ல உள்ளத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். எனவே இந்த நாட்கள் பரிசுத்தமான நிறைவான நாட்களாக இருக்க நாங்களும் தொடர்ந்தும் ஆண்டவருடைய இரக்கத்திற்காகவும் மன்றாடுவோம். சுதனை சுமந்த தாய் மரியே, நற்கருணை என்னையே
இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாகும் படியாக இறைவா, புனித கன்னிமரியாவின் தாழ்நிலையை கண்ணோக்கி ஒரே திருமகன் மரியாவிடம் ஊனியல்புக்கு பிறக்கும் அருளை அவருக்கு அளித்தீரே. அந்த அன்னைக்கு ஈடு இணையற்ற மாட்சியால் முடிசூட்டினீரே. அவரின் வேண்டுதலால் நாங்களும் உமது மீட்பின் மறை நிகழ்வால் காக்க பெற்று உம்மால் உயர்த்த பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய நாளை தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறி நம் வாழ்க்கையை ஆண்டவரிடம் கொடுத்து மன்றாடுவோம். கனிதரும் வாழ்க்கையை வாழ் என்று அழைக்கின்ற ஆண்டவரே, உம்மை நம்பிக்கை கொண்டு இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த பணியை காண்கின்ற ஒவ்வொருவருக்காக மன்றாடுகின்றோம். கடவுளை இவர்கள் ஒவ்வொருவரும் வாழக்கூடிய வாழ்க்கையில் நிறைவான கனி தருவதற்காகவும் சிந்தனை சொல் வாழ்க்கையை ஒவ்வொன்றும் உமக்கு ஏற்ற முறையில் இருக்க ஆண்டவரை தூயாவியால் ஒவ்வொருவரையும் நிரப்பி பிள்ளைகளில் நிறைவான வாழ்விற்காமிடம் என்றாடுகின்றோம். ஆண்டவர் ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதித்து இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக வாழவும் அருள் நிறைவாக பொழிந்தருளும். இந்த நாளையும் இந்த இரவையும் மரியனின் பாதம் வைத்து நாம் மன்றாடுவோம். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடின மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்கள் என்றும் காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடின மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்கள் என்றும் காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடின மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்கள் என்றும் காத்து கொள்ளும்.